நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள். இதில் பங்கு பெறுபவர்கள் கே. சத்யா, ஜி. ஜாஜனா, பி. சுபாஷ், எஸ். நர்மதா, கே. ஜி. அஞ்சனா, ஜி. தர்ஷிகா. ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கிக் கொண்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்தி வருகிறது. மக்கள் அனைத்து திட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவற்றின் பலன்களை அடைவதற்கும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி தொடர் ஒரு கருவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் தொழில்துறை வழித்தடங்கள், ரப்பர் வாரியம் ரப்பர் போர்ட், மசாலா பொருட்கள் வாரியம் ஸ்பைஸ் போர்ட், உப்பு உற்பத்தி விவரங்கள், இந்தியாவின் பஞ்சாமிர்த இலக்குகள் மற்றும் சுகாதாரம், சுற்றுச்சூழல் போன்ற பல்வேறு துறைகளின் விவரங்களையும் அதன் வளர்ச்சி போன்ற தகவல்களையும் நாம் தெரிந்து கொள்வோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ABC என்ற 3 அணிகள் வந்திருக்கின்றன. நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகள்: ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர்களை நாம் அறிமுகம் செய்து வைப்போமா? ஏ அணி. என்னோட பேர் சத்யா. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் BA ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ UPSC எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கம்மா? என் பேர் ஜாஜ்னா. நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இப்போது சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் பி அணியினர்? எனது பெயர் சுபாஷ். நான் BA ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இப்போ நான் அகில இந்திய குடிமை பணி தேர்வுக்காக பயிற்சி பெற்றுருக்கேன். வாழ்த்துக்கள். என்ன உங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் என்ன? நான் ஆடியோ ஃபைலாக இருக்கணும்னு நான் விரும்புவேன் எப்பயுமே. ஸோ இந்த சவுண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இப்போ லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் புத்தரோட விபாசனா மெடிடேஷனும் பயிற்சி பெற்றுட்ருக்கேன். ஆகாஷ்வாணியுடைய நிகழ்ச்சிகள்லாம் கேட்பீங்களா? கேட்பேங்க சார். ரொம்ப சந்தோஷம். நீங்கள்மா? என்னுடைய பேர் நர்மதா. நான் BE சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன். தற்போதைய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் சி அணியினர்? என் பேர் தர்ஷிகா. நான் BCom முடிச்சிருக்கேன். இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நீங்கம்மா? என் பேர் அஞ்சனா. நான் MSc கவுன்சிலிங் சைக்காலஜி முடிச்சிருக்கேன். இப்போ UPSC எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாருமே UPSC ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் தேர்வில் வெற்றி பெற்று நீங்கள் மிகப்பெரிய அளவிலே வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வி. இந்த சுற்று ஒரு விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன், சரிங்களா? நான் அந்த அப்ரிவேட்டட் இது சொல்லுவேன், அது என்னன்றதை நீங்கள் சொல்லணும். முதல் கேள்வி ஏ அணிக்கு. ABHA இதனுடைய விரிவாக்கம் என்ன? ABHA முயற்சி பண்ணுங்க. இப்போ வாய்ப்பு நம்ம பி அணிக்கு தரலாமா? ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அபியான். ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்டிங். எனிவே பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண் பெறுகிறார்கள். இப்பொழுது அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. PMAAGY இதனுடைய விரிவு என்ன? PMAAGY. பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா. பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா. மிகச்சரியாக சொல்லியிருக்கின்றார். பாராட்டுதல்கள். உங்களுடைய கரவொலியை அவருக்கு பரிசாக தாருங்கள். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்ப சி அணிக்கு அடுத்த கேள்வி போலாமா? NICDIT ரொம்ப முக்கியமானது. இது NICDIT நான் வேணா ஒரு குறிப்பு தந்துடுறேன். அதாவது இது இந்த நாட்டில் மிக அதிகமான அளவிலே இண்டஸ்ட்ரியல் வழித்தடங்கள்லாம் வருது. அதை பற்றிய ஒரு எக்ஸ்பான்ஷன், ரொம்ப முக்கியமானது. NICDIT. நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார். நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் சொன்னீங்க இல்லையா? ஓகே, நீங்க ட்ரை பண்றீங்களா? நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி. டெவலப்மெண்ட் ஓகே, டெக்னாலஜி தப்பு. நான் கரெக்டா சொல்லிடுறேன். நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரஸ்ட். சி அணியினருக்கு ஒரு 5 ஊக்கம் இருக்கு. நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு சொன்னீங்க, அது ரொம்ப முக்கியம்.
சரிங்களா? இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். அடுத்த சுற்று வந்து ரொம்ப முக்கியமான சுற்று, ஜிஎஸ்டி பற்றிய சுற்று. நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நிறைய ஜிஎஸ்டியினுடைய வரி விகிதங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கின்றன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி ஏ அணிக்கு. காய்ச்சலை கண்டறியும் தெர்மாமீட்டரின் ஜிஎஸ்டி வரி விகிதம் எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது? 18% 5% குறைக்கப்பட்டது. மிக அழகாக சொல்லியிருக்கிறார். மிக அழகாக ஏ அணியினர் சொல்லியிருக்கிறார்கள். 10 முழு மதிப்பெண்களை குறைக்கப்பட்டார்கள். பாராட்டுதல். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகிறது. வீடுகளில் தண்ணீர் இறைக்க பயன்படுத்தப்படும் கைப்பம்பு, ஹேண்ட் பம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கைப்பம்பின் ஜிஎஸ்டி சதவீதம் எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் சி அணியினர் 12% 5%. 12%-லிருந்து 5 கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதனால் சி அணியினருக்கு 5 மதிப்பெண். இப்போ அடுத்தது வந்து சி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே கேள்வி வருகின்றது. நல்லா கேளுங்கம்மா. பள்ளி மாணவர்கள் கணித பாடத்திற்கு பயன்படுத்தப்படும் ஜியோமெட்ரி பாக்ஸின் ஜிஎஸ்டி வரி விகிதம் எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது? 12% 5% குறைக்கப்பட்டுள்ளது. மிகச் சரியான விடை. சி அணியினரும் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது வந்து ஸ்பைஸ் போர்டு, இந்திய மசாலா பொருட்கள் வாரியம். இந்தியாவில் மசாலா பொருட்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த விளைச்சல் கண்ட்ரோல், அப்புறம் அதனுடைய எக்ஸ்போர்ட், இதெல்லாம் அவங்க தான் மானிட்டர் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல் கேள்வி ஏ அணிக்கு. மசாலா மற்றும் நறுமணப் பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படும் இந்திய மாநிலம் எது? கேரளா. கேரளா. மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 10 மதிப்பெண்கள் பெறுகின்றார்கள். மிகச் சரியான விடை. கேரளா தான் இந்திய மசாலா மற்றும் நறுமணப் பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நல்லா கேளுங்க. த ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியா எனப்படும் இந்திய நறுமணப் பொருட்கள் அல்லது மசாலா வாரியத்தில் மொத்தம் எத்தனை மசாலா பொருட்கள் அவைகளின் மேம்பாட்டிற்காகவும் உற்பத்தி பெருக்கத்திற்காகவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன? 52. 52. மிக மிக துல்லியமா சொல்லியிருக்காரு பி அணியினர். பி அணியினர் 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். 52 மசாலா பொருட்களில் சிலவற்றை நாம் இப்போது பார்ப்போம். மிளகு, ஏலக்காய், சீரகம், லவங்கப்பட்டை, கறிவேப்பிலை, வெந்தயம், இஞ்சி, கடுகு, மஞ்சள் போன்றவை இதில் அடங்கும். மற்றும் சோம்பு, துளசி, பெருங்காயம், கிராம்பு, கொத்தமல்லி, ஜாதிக்காய் போன்றவைகளும் இந்த 52 அடங்கும். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நல்லா கேளுங்கம்மா. இந்திய நறுமணப் பொருட்கள் அல்லது மசாலா வாரியத்தின் தி ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியாவின் தலைமையகம் எங்கிருக்கிறது? கொச்சி, கேரளா. கேரளாவில் கொச்சியில் உள்ளது. மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இது இந்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். இது இந்திய மசாலா தொழில் உற்பத்திக்கும் மேம்பாட்டிற்கும் ஏற்றுமதிக்கும் பெரும் பங்காற்றுகிறது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இப்போ அடுத்த சுற்றும் நம்ம வந்து ஸ்பைஸ் போர்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. 2024-25 இந்தியா எவ்வளவு மதிப்பிலான மசாலா நறுமணப் பொருட்களை ஏற்றுமதி செய்தது? ஸோ 2024-25 எத்தனை பில்லியன் டாலர்கள் நமக்கு கிடைச்சிது? 4.72. 4.72. ரொம்ப துல்லியமாக அழகாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 4.72 பில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் தற்போது ஏறக்குறைய ஒரு 41,800 கோடி ரூபாயாக உள்ளது. 1.8 மில்லியன் டன்கள் நறுமணப் பொருட்களை 24-25 இந்தியா ஏற்றுமதி செய்தது. ஏ அணியினர் பாராட்டுதல்கள். 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இப்போ பி அணிக்கு போகலாமா? இந்தியாவின் ஏலக்காய் தலைநகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது? போடிநாயக்கனூர். தேனி மாவட்டத்தில் உள்ள போடிநாயக்கனூர் தான் இந்தியாவின் ஏலக்காய் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. பி அணியினர் 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாமா? சி அணியினருக்கு. தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் மசாலா பூங்கா நிறுவப்பட்டுள்ளது? ஸ்பைஸ் பார்க். இந்தியாவில் மொத்தம் 8 மசாலா பூங்காக்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டிலேயும் ஒரு இடத்துல இருக்குது. அது எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லணும்.
நீங்கள் ஏ அணியினர் ஈரோடு. ஈரோடு தவறான விடை. நீங்கள் பி அணியினர் விருதுநகரம். விருதுநகரும் தவறான விடை. சரி, நான் சரியான விடை சொல்றேன். சிவகங்கை மாவட்டத்தில் கொட்டக்குடி என்னும் கிராமத்தில் மசாலா பூங்கா உள்ளது. இது போன்று இந்தியாவில் மொத்தம் 8 மசாலா பூங்காக்கள் உள்ளன. இந்த பூங்காக்கள் சுத்தம் செய்தல், அரைத்தல் மற்றும் பேக்கேஜிங் வசதிகள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்டுள்ளது. நம்ம அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? 4 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 30 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் அகெயின் 30 பாயிண்ட்ஸ், C டீம் ஸ்கோர் 30 பாயிண்ட்ஸ். ஸோ ஆல் த டீம் ஆர் கெட்டிங் த சேம் பாயிண்ட்ஸ். ஏபிசி 3 பேரும் கரெக்டாக 30 வாங்கியிருக்கீங்க. அடுத்த சுற்று வந்து உப்பு உற்பத்தி. உப்பு உற்பத்தின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் இந்தியா இந்த அளவுக்கு உப்பு உற்பத்தி பண்ணதெல்லாம் நீங்கள் நிறைய தகவல்கள்லாம் நம்ம சொல்ல போகிறோம். அது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். கேளுங்க. முதல் கேள்வி வந்து ஏ அணிக்கு. இந்தியாவின் சால்ட் கமிஷனர்ஸ் ஆர்கனைசேஷன் SCO எனப்படும் இந்திய உப்பு ஆணையர் அமைப்பு எந்த நகரில் இருந்து செயல்படுகிறது? ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். மிகச் சரியான விடை. 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பாராட்டுதல். சால்ட் கமிஷனர்ஸ் ஆர்கனைசேஷன் ஜெய்ப்பூரிலிருந்து செயல்படுகிறது. இது ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகராகும். இந்தியாவின் உப்பு உற்பத்தி, தரக்கட்டுப்பாடு, விநியோகம், விலை நிர்ணயம் ஆகியவைகளை இது கண்காணித்து ஒழுங்குபடுத்துகிறது. உப்பு உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் அரசு நிலங்களின் பாதுகாவலராக இந்த அமைப்பு செயல்படுகிறது. இது தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறையின் கீழ் இயங்குகிறது. இது மத்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. அடுத்த கேள்வி போலாமா? பி அணிக்கு. உப்பு ஏற்றுமதியின் மூலம் இந்தியாவிற்கு 24-25 நிதியாண்டில் எவ்வளவு பில்லியன் டாலர்கள் வருவாய் கிடைத்தது? 2.3 பில்லியன். 2.3 பில்லியன். நீங்கள் ஏ அணியினர் 2.5. ஓரளவுக்கு இதாக வந்துட்டு, பட் கொஞ்சம் கேப் இருக்கு, அதனால வேண்டி மார்க் கொடுக்க முடியாது. 2.95 பில்லியன் டாலர் 2024-25 ஆண்டு நிதியாண்டில் இந்தியாவின் உப்பு ஏற்றுமதி மூலம் கிடைத்த வருவாயாகும். ஏறக்குறைய 26,000 கோடி. இதில் யாருக்கும் மதிப்பெண் கொடுக்க முடியல. அடுத்தது சி அணிக்கு கேள்வி. இந்தியாவில் எந்த மாநிலம் உப்பு உற்பத்தியில் முதல் இடம் வகிக்கிறது? குஜராத். குஜராத். மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். தமிழ்நாடு 2ஆம் இடத்தையும் ராஜஸ்தான் 3ஆம் இடத்தையும் பெறுகின்றது. அடுத்த சுற்றும் வந்து உப்பு உற்பத்தி பற்றிய ஒரு சுற்று தான். முதல் கேள்வி ஏ அணிக்கு. தமிழ்நாட்டில் உப்பு அதிகம் உற்பத்தியாகும் மாவட்டம் எது? ரொம்ப சிம்பிள். தூத்துக்குடி. தூத்துக்குடி. உப்புனாலே தூத்துக்குடி முதல்ல சொல்லினோம். ரொம்ப அழகா சொல்றீங்க. 10 மதிப்பெண்கள் ஏ அணியினருக்கு. இப்ப அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. ராஜஸ்தானின் உப்பு உற்பத்திக்கு பெயர் பெற்ற இடம் எது? ராஜஸ்தான்னால அந்த உப்பு உற்பத்திக்கு பெயர் பெற்ற ஒரு இடம் இருக்கு, அது எதுன்னு சொல்லணும். நீங்கள் சி அணியினர் சாம்பார் சால்ட் லேக். சாம்பார் ஏரி, அதுதான் வந்து ராஜஸ்தான்ல உப்பு உற்பத்திக்கு மிகவும் பெயர் பெற்ற இடம். சி அணியினர் 5 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இது ஜெய்ப்பூரிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமும் ஆகும். இப்ப அடுத்த கேள்வி சி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. உப்பு உற்பத்தியில் இந்தியா உலகில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3rd. மிகச் சரியான விடை. 3வது இடம். மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். சீனா முதல் இடத்திலும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் 2ஆம் இடத்திலும் உள்ளது. 3வது இடம் இந்தியாவுக்கு. அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். ரொம்ப முக்கியமான ஒரு ரவுண்டு இது. அதாவது கப்பல் போக்குவரத்து பற்றி. நீல பொருளாதாரம் அப்படின்றது எதை குறிக்கிறது? நீல பொருளாதாரம் கப்பல் போக்குவரத்துல நடக்கிற வணிகத்தை பற்றி, அதுல வளங்களை எல்லாம் நம்ம ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றது. ஏ அணியினர் 10 மதிப்பெண்கள் கொடுக்கின்றார்கள். பொருளாதார மேம்பாட்டிற்கு கடல் வளங்களை முறையான நிலையான வகையில் பயன்படுத்துவதையே நீல பொருளாதாரம் என்கின்றோம். இது கடல்சார் போக்குவரத்து, மீன்வளம், மீன் வளர்ப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் சுற்றுலா போன்ற கடல் தொடர்பான பல்வேறு செயல்பாடுகளை உள்ளடக்கியது தான் நீல பொருளாதாரம். இப்போ இன்னும் முக்கியமான கேள்விக்கு வரோம்.
பி அணியினருக்கு இந்திய துறைமுகங்களின் சராசரி கொள்கலன் தங்கும் நேரம் எவ்வளவு? அதாவது த ஆவரேஜ் கண்டெய்னர் டுவெல்லிங் டைம் இன் இந்தியன் போர்ட். ஒரு ஆவரேஜாக சொல்கிறான், ஒரு கண்டெய்னர் இந்தியன் போர்ட்டில் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வாய்ப்பு நம்ம சி அணிக்கு தரலாமா? சி அணியில் முயற்சி பண்ணுங்க. அப்ராக்சிமேட்டாக 3 days. 3 நாள், அப்ராக்சிமேட்லி 3 நாளைக்கும் குறைவாக இருக்கிறது. ஸோ இது வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடும்போது மிக குறைவாகவே இருக்கின்றது. சரிங்களா? சி அணியினர் 5 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்தது சி அணியினருக்கு உங்கள் முறையிலேயே வருகின்றது. இந்தியாவின் சராசரியாக ஒரு துறைமுகத்தில் கப்பல் தங்கும் நேரம் எவ்வளவாக உள்ளது? அதாவது த ஆவரேஜ் வெசல் டர்ன் அரவுண்ட் டைம் ஆஃப் இந்தியன் போர்ட். முயற்சி பண்ணுங்க. இப்போ வாய்ப்பு நம்ம பி அணிக்கு தரலாமா? 2 நாள். 48 மணி நேரம். 2 நாள் தான் சரியான விடை. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். 48 மணி நேரம். இது ஒரு கப்பல் துறைமுகத்தின் வருகையிலிருந்து புறப்படும் நேரத்தை கப்பல் தங்கும் நேரம் என்று சொல்லுகின்றோம். இது கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அடுத்த சுற்றி போலாமா? இது ஒரு பொது சுற்று, பல்வேறு தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். முதல் கேள்வி ஏ அணிக்குமா. மின் உற்பத்தியின் நிறுவப்பட்ட திறனில், அதாவது இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, இந்தியா செப்டம்பர் 30, 2025 படி ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியிருக்கிறது. அது எந்த மைல்கல்? அதாவது இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆஃப் பவர் செப்டம்பர் 30 ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல்லை இந்தியா கடந்திருக்கிறது. வாய்ப்பு நம்ம பி அணிக்கு தரலாமா? நீங்கள் பி அணியினர் 500.83 கிகாவாட்டு. 500.83 கிகாவாட் இது வரைக்கும் உற்பத்தி பண்ணது. 89, 500.89. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். 500 ஜிகாவாட்டை கடந்து 500.89 ஜிகாவாட்டை 30/9/2025 படி இந்தியா எட்டியிருக்கிறது. இப்பொழுது அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. கேள்வி நல்லா கேளுங்க. பிரணாம் என்னும் திட்டம் எதை குறிக்கிறது? பிரணாம் திட்டம் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லேருந்து நேச்சுரல் ஃபார்மிங். கெமிக்கல் ஃபர்டிலைசர்லேருந்து ரெடியூஸ் பண்ணிட்டு நேச்சுரல் ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர். கரெக்ட் தான், மையப்புள்ளி. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். பிரணாம் திட்டம் என்பது புவி மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு உருவாக்கம், மண் ஊட்டச்சத்து மேம்பாடு ஆகியவை குறித்த திட்டமாகும். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதையும் விவசாயத்தில் நிலையான நடைமுறைகளை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம் எது? உப்பு சத்தியாகிரகம்னா தண்டி சத்தியாகிரகம் நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் எந்த இடத்துல நடந்தது? வாய்ப்பு நம்ம ஏ அணிக்கு தரலாமா? நீங்கள் ஏ அணியினர் வேதாரண்யம். இன்னைக்கும் வேதாரண்யத்தில் உப்பு பெரிய அளவிலே உற்பத்தி ஆகிறது. வேதாரண்யத்திலே தான் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? 8 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 65 பாயிண்ட்ஸ், பி டீம் 45 பாயிண்ட்ஸ், சி டீம் 60 பாயிண்ட்ஸ். ஏ டீம் 65 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை சி வித் 60 பாயிண்ட்ஸ். 65 மதிப்பெண்கள் எடுத்து ஏ அணியினர் முதலிடத்தில் இருக்கிறார்கள். பி அணியினர் 45 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். சி அணியினர் ஏ அணியினருக்கு மிக அருகாமையில் 60 மதிப்பெண்களோடு 2ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். ரவுண்டுக்கு போகலாமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு ரவுண்டு. இண்டஸ்ட்ரியல் காரிடார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரவுண்டு. அதை பற்றி நிறைய நீங்கள் தொழில்துறை வழித்தடங்கள் அதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். முதல் கேள்வி ஏ அணிக்கு. தற்பொழுது இந்தியாவில் மொத்தம் எத்தனை இண்டஸ்ட்ரியல் காரிடார் தொழில்துறை வழித்தடங்கள் கட்டுமானத்தில் உள்ளது? அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எத்தனை இருக்கு மொத்தம்? 11. மிக மிக சரியான விடையை பாராட்டுதல்கள். ஏ அணிக்கு பாராட்டுதல்கள். 10 முழு மதிப்பெண்கள். இதில் புதுடெல்லி மும்பை, அமிர்தசரஸ் கொல்கத்தா, சென்னை பெங்களூரு, பெங்களூரு மும்பை போன்ற முக்கிய தொழில்துறை வழித்தடங்கள் அடங்கும். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. 1500 கிலோமீட்டருக்கு மேல் நீளமுள்ள இந்தியாவின் மிக நீண்ட தொழில்துறை வழித்தடங்கள் எவை எவை? டெல்லி மும்பை. டெல்லி மும்பை ஒன்று சரியான விடை. அப்புறம் இன்னொன்று அமிர்த்சர் கொல்கட்டா. அமிர்த்சர் கொல்கட்டா மிக சரியான விடை. பி அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள்.
டெல்லி மும்பை தொழில்துறை வழித்தடம் 1504 கிலோமீட்டர் நீளமுடையது. இது உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா வழியாக டெல்லி, மும்பை போன்ற நகரங்களை இணைக்கிறது. அடுத்தது அமிர்தசரஸ் கொல்கத்தா வழித்தடம். இது பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம் வழியாக கொல்கத்தாவை அடைகிறது. இது 1800க்கும் அதிகமான கிலோமீட்டர் நீளமுடையது. இப்போ அடுத்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. கிழக்கு கடற்கரை தொழில்துறை வழித்தடத்தின் முதல் கட்டத்தில் எந்த 2 நகரங்கள் இணைக்கப்பட உள்ளன? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தி கிழக்கு கடற்கரை தொழில்துறை வழித்தடம், ஈஸ்ட் கோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார், அதில் முதல் ஃபேஸ் எந்த 2 நகரங்கள்? விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினம் சரி, கரெக்டான விடை. இன்னும் ஒரு சிட்டி இது, முயற்சி பண்ணுங்க. இப்போ வாய்ப்பு ஏ அணியினருக்கு செல்லுகிறது. விசாகப்பட்டினம் and சென்னை. விசாகப்பட்டினம்னா சென்னை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரொம்ப முக்கியமானது இல்லையா? விசாகப்பட்டினம் சென்னை மிகச் சரியான விடை. சி அணியினருக்கு ஒரு 5 மதிப்பெண், ஏ அணியினருக்கு ஒரு 5 மதிப்பெண். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இன்னொரு சுற்றும் தொழில்துறை வழித்தடங்களை பற்றிய ஒரு சுற்று தாங்க. முதல் கேள்வி வந்து ஏ அணியினருக்கு. சென்னை பெங்களூரு தொழில்துறை வழித்தடம் எந்த நகரங்களை புதிதாக இணைத்து நீட்டிக்கப்பட உள்ளது? இன்னொரு 2 நகரங்களை இணைக்க போறாங்க. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சென்னை பெங்களூர். அது எந்தெந்த நகரம் சொல்லுங்க? கோயம்புத்தூர், ஒசூர். இல்ல கோயம்புத்தூர் இன்னொரு முக்கியமான இடம். நீங்க முயற்சி பண்றீங்களா? கொச்சின். கோயம்புத்தூர், கொச்சின் தான் வந்து முக்கியமான 2 நகரங்கள். சென்னை பெங்களூரை இணைக்கும் போது வருதும். அதுல பாலக்காடு, சேலம் எல்லாம் வரப்போகுது. கோயம்புத்தூர்னு சொன்னதுக்காக ஏ அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்ணும், கொச்சின்னு சொன்னதுனால பி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்ணும் கிடைக்கின்றது. இப்பொழுது அடுத்த கேள்வி பி அணியினருக்கு உங்கள் முறையிலேயே வருகிறது. கிழக்கு கடற்கரை பொருளாதார வழித்தடத்தில், ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடாரில் எந்த 2 நகரங்களை இறுதியாக இணைக்கும் விதமாக திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன? விசாகப்பட்டினம் சென்னை தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இல்லைங்களா? அதில் செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்டிமேட்டா 2 நகரங்கள். கொல்கட்டா டு சென்னை. தவறு. நீங்கள் சி அணியினர் கொல்கட்டா, கன்னியாகுமரி. அதுதான் சரியான விடை. கொல்கட்டா, கன்னியாகுமரி தான் சரியான விடை. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். கொல்கத்தா மற்றும் கன்னியாகுமரி இதில் முதல் கட்டமாக விசாகப்பட்டினம் முதல் சென்னை வரையிலும், 2வது கட்டமாக சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலும், 3வது கட்டமாக ஒடிசா முதல் மேற்கு வங்காளம் கொல்கத்தா வரை பணிகள் நடக்க உள்ளன. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு போலாமா? நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் எவ்வளவு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது? இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படின்றதுக்காக இதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அது எவ்வளோ ரூபாய் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் 24-25ல 79 crore. இல்ல நீங்கள் பி அணியினர் 39,000 கோடி. இல்ல, நான் சரியான விடை சொல்றேன். சற்று கடினமான கேள்வி தான். 2500 கோடி ரூபாய்கள் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கியிருக்கிறார்கள். இதில் யாருக்கும் மார்க் இல்லை. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த சுற்று வந்து ரப்பர் உற்பத்தின்றது ரொம்ப ஒரு முக்கியமான உற்பத்தி இந்தியாவுக்கு. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்திய ரப்பர் வாரியத்தின் தலைமையகம் எங்குள்ளது? கோட்டயம், கேரளா. கோட்டயம், கேரளா மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். நம்முடைய பாராட்டுகளையும் பெறுகின்றார்கள். கேரளாவில் கோட்டயத்தில் உள்ளது. இந்த வாரியம், அதாவது இந்திய ரப்பர் வாரியம் 1947ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி வந்து பி அணியினருக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் ரப்பர் விளைச்சலுக்கு பெயர் பெற்றது? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இந்திய ரப்பர் ஆராய்ச்சி நிறுவனம், ரப்பர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா எங்குள்ளது? கொட்டாயம் இன் கேரளா. கேரளா, கோட்டயம் சரியான விடை. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இதுவும் கேரளாவில் கோட்டயத்தில் தான் உள்ளது. கோட்டயம் நகரிலிருந்து கிழக்கே சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் புதுப்பள்ளி என்னும் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு மலையில் இது அமைந்துள்ளது. சாகுபடி நுட்பங்கள் குறித்த ஆராய்ச்சி மூலம் ரப்பர் மகசூல் மற்றும் தரத்தை மேம்படுத்துதல், அதிக மகசூல் தரும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரப்பர் மரங்களை உருவாக்குதல் போன்ற பல்வேறு பணிகளையும் ஆராய்ச்சிகளையும் இந்த நிறுவனம் மேற்கொள்கிறது. அடுத்த சுற்றுக்கு போலாமா? அடுத்தது ஒரு புது சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. வன் பந்து கல்யாண் யோஜனா என்னும் திட்டம் யாருக்கானது?
வன் பந்து கல்யாண் யோஜனா இந்த திட்டம் யாருக்கானது? ட்ரைபல் டெவலப்மெண்ட் பழங்குடியினர். பழங்குடியினருக்கான. சரிங்களா? மிகச்சரியான விடை. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார். பழங்குடியினரின் முழுமையான வளர்ச்சியை மையமாக கொண்ட ஒரு திட்டமாகும். அவர்களுடைய கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, வாழ்வாதாரம், சுத்தமான குடிநீர், மின்சாரம் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு திட்டமாகும். இப்ப அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. 17/9/2025 தொடங்கப்பட்ட ஸ்வஸ்த் நாரி சஷக்த் பரிவார் அபியான் என்னும் திட்டம் யாருக்கானது? ஸ்வஸ்த் நாரி சஷக்த் பரிவார் அபியான். மகளிர் குழந்தைகளுக்கானது. மகளிர் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு இல்லைங்களா? சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். நான் அந்த திட்டத்தை பற்றி சொல்கிறேன். தடுப்பு பராமரிப்பு, ப்ரிவென்ஷன் கேர் மற்றும் விழிப்புணர்வு அவேர்னஸ் மூலம் இந்திய பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம், ஊட்டச்சத்து போன்றவைகளை மேம்படுத்துவது தொடர்பான இயக்கமாகும். இது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் சுகாதாரம் குடும்ப நல அமைச்சகத்தின் கூட்டு முயற்சியாகும். ஒரு மாதத்தில் பெரும்பாலான மக்கள் சுகாதார தளத்திற்கு பதிவு செய்ததாலும் ஒரு வாரத்தில் மிக அதிகமான மார்பக புற்றுநோய் பரிசோதனைக்கு ஆன்லைனில் பதிவு செய்வதாலும் இத்திட்டம் உலக கின்னஸ் சாதனை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. குறைந்தபட்சம் 50% பழங்குடி மக்கள் தொகையை கொண்ட கிராமங்களுக்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? அங்க மினிமம் 50% ட்ரைபல் பீப்புள் இருக்கணும். பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா. மிகச்சரியான விடை. பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டம். சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். குறைந்தபட்சம் 50% பழங்குடி மக்கள் தொகையை கொண்ட கிராமங்களை மாதிரி கிராமங்களாக மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாகும். இந்த கிராமங்களில் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஒருங்கிணைப்பதை இது நோக்கமாக கொண்டிருக்கிறது. இப்ப அடுத்த சுற்றுக்கு போலாமா? இப்ப நம்ம அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? 12 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 105 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 85 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 90 பாயிண்ட்ஸ். ஏ டீம் 105 பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, ஃபாலோட் பை சி வித் 90 பாயிண்ட்ஸ். ஏ அணியினர் 105 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். சி அணியினர் 90 மதிப்பெண்கள், பி அணியினர் 85 மதிப்பெண்கள். எல்லாமே கிட்ட தான் இருக்கீங்க. பார்க்கலாம், இன்னும் 4 சுற்றுகள் இருக்கு. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். போகலாமா? அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்த சுற்று ரொம்ப முக்கியமான ஒரு சுற்று. பஞ்சாமிர்த இலக்குகள் அப்படின்ற ஒரு இலக்கை நம்ம இந்தியா மேற்கொண்டிருக்கு. முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியாவின் பஞ்சாமிர்த இலக்குகள் எந்த இடத்தில் அறிவிக்கப்பட்டது? கிளாஸ்கோ, ஸ்காட்லாந்து. கிளாஸ்கோ ஸ்காட்லாந்து சரியான விடை. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாட்டில் எடுக்கப்பட்டதாகும். இது COP26 என்று அழைக்கப்படுகிறது. இப்ப அடுத்த கேள்வி பி அணிக்கு. இந்தியாவின் பஞ்சாமிர்த இலக்குகள் என்பது எந்த 2 துறைகளுக்கு சம்பந்தப்பட்டது? 2 துறைகள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கு. அது 2 எந்த துறைன்னு சொல்லுங்க. கிரீன் எனர்ஜி. கிரீன் எனர்ஜி ஒன்று. இன்னொன்று நீங்கள் சி அணியினர் கார்பன் எமிஷன். கார்பன் உமிழ்வு. மிக சரியான விடை. பி அணியினரும் சி அணியினரும் தலா 5 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். ஸோ மின் உற்பத்தி, மரபுசாரா எரிசக்தி மூலம் மின் உற்பத்தி, மரபுசாரா முறைகள் மூலமாக மின் உற்பத்தி ஒன்று, 2வது கார்பன் உமிழ்வு. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினர். நான் படிக்கிறேன். அந்த முதல் ஒரு 5 பஞ்சாமிர்த இலக்குகளில் 3 இலக்குகளை நான் படிக்கிறேன். நல்லா கேளுங்க. இன்னும் 2 இலக்குகள் என்னன்னு நீங்க சொல்லுங்க. சரிங்களா? 5த்தையும் சொல்றது முடியாது. நான் முதல்ல 3 படிச்சிடுறேன். 2030ஆம் ஆண்டிற்குள் மொத்த கார்பன் வெளியேற்றத்தை 1 பில்லியன் டன்கள் குறைப்பது. இது முதல் இலக்கு. 2030க்குள் பொருளாதாரத்தின் கார்பன் தீவிரத்தை 45%க்கும் குறைவாக குறைப்பது. 3வது நிகர கார்பன் உமிழ்வை 0 குறைப்பது. நிகர கார்பன் உமிழ்வை 0 குறைப்பது. பாக்கி இருக்கிற 2 இலக்குகள் என்னென்ன? 50% யூஸ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி 2030 குள்ள. வெரி குட், சூப்பர். இன்னொன்னு 500 gigawatts ஆஃப் நான் ஃபாசில் எனர்ஜி. எந்த வருஷத்துக்குள்ள?
2030. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க, பாராட்டுதல்கள், ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். ஒன்று வந்து 2030க்குள் மரபுசாரா முறையில் 500 ஜிகாவாட் மின் உற்பத்தி எட்டுதல். இரண்டாவது 2030க்குள் மொத்த மின் உற்பத்தியில் 50% மரபுசாரா முறைகள் மூலம் பூர்த்தி செய்வது. சரிங்களா? மிக அழகா சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த சுற்றுக்கு போலாம். நல்லா கேளுங்கம்மா. ஏ அணியினர் ஸ்வச் சர்வேக்ஷன் 2025, அதாவது 2025 என்பது எதை குறிக்கும் திட்டமாகும்? ஸ்வச் சர்வேக்ஷன் 25. நோ கார்பேஜ். நோ கார்பேஜ்ன்றது ஓகே. அந்த திட்டத்துடைய முக்கியமான பணி என்ன? நீங்கள் சர்வே பண்ணி எந்த நகரம் தூய்மையான நகரம் சொல்கிறப்ப சர்வேன்ற பாயிண்ட் சொல்லணும். அதுதான் அவங்களுடைய மெயின் வேலையே. ஸ்வச் சர்வேக்ஷன்றது அது ஒரு சர்வேனுடைய இது. அது 2025 சர்வேனா 2025ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சர்வே. டி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். இது இந்திய அரசால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஒரு வகை கணக்கெடுப்பாகும், சர்வே. இது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மை, சுகாதாரம், கழிவு மேலாண்மை ஆகியவற்றின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்துகிறது. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு உங்கள் முறையிலேயே வருகின்றது. கேள்வியை நல்லா கேளுங்க. நவம்பர் 1ஆம் தேதி 2025 படி இந்தியா முழுக்க மொத்தம் எத்தனை ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன? இந்தியா முழுக்க ABHA ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் எவ்வளோ அக்கௌண்ட்டுகள் இருக்கு? 90 கோடி. தவறு. நீங்கள் அவர் 90 கோடி சொல்றாரு. பி அணியினர் நீங்க சொல்லுங்க. 71 கோடி. சரி, பரவாயில்ல. 79 கோடின்னு சொல்லியிருக்கீங்க. சரியான விடை. சி அணியினர் 5 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். 79 கோடின்றது சரியான விடை. 1/11/2025 படி 79.9 கோடிக்கும் அதிகமான சுகாதார கணக்குகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மிக மிக ஒரு முக்கியமான தகவல் இது. 67 கோடிக்கும் அதிகமான ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் எனப்படும் சுகாதார பதிவுகள் அவற்றுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஹெல்த் ரெக்கார்டு அதோட சேர்க்கணும் இல்லையா? அந்த இதோட அதையும் சேர்த்திருக்காங்க. 67.1 கோடிக்கும் அதிகமான ஹெல்த் ரெக்கார்ட்ஸை அதோட சேர்த்திருக்காங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க சி அணியினர். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் மூலம் வழங்கப்படும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு எண், அதாவது ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் நம்பர் ஆர் ஹெல்த் ஐடி எத்தனை இலக்க எண்ணாகும்? எவ்வளோ டிஜிட்டு? 14 இலக்கு. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சி அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள், பாராட்டுதல்கள். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. 14 டிஜிட்டு. சரிங்களா? அதுதான் சரியான விடை. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? அடுத்த சுற்று வந்து ஒரு முக்கியமான சுற்று, சுற்றுச்சூழல். முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. பசுமை தளவாடங்கள் என்பது எதை குறிக்கிறது? கிரீன் லாஜிஸ்டிக்ஸ். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். எமிஷன்ஸை வந்துட்டு குறைக்கிறது சார், ரிடக்ஷன் பண்ணுறது. அதுதான் முக்கியம். எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு அதன் மூலமாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பது. சரியா? ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். பசுமை தளவாடங்கள் என்பது போக்குவரத்து நடவடிக்கைகளின் மூலம் சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைப்பது, பாதைகளை மேம்படுத்துவது, கார்பன் உமிழ்வை குறைப்பது, சுற்றுச்சூழலுக்கு உகந்த எலக்ட்ரிக் போன்ற வாகனங்களை பயன்படுத்துவது, கழிவுகளை குறைப்பது போன்றவைகளாகும். இப்போ அடுத்த கேள்வி வந்து பி அணியினருக்கு வருகின்றது. நல்லா கேளுங்க. நிகர கார்பன் உமிழ்வை 0 குறைப்பது என்பது ஒரு இலக்கு. பஞ்சாமிர்த இலக்குல அது ஒரு இலக்கு. நிகர கார்பன் உமிழ்வை 0 குறைப்பது. சரியா? நானே சொன்னேன் அந்த 5 படிக்கும் பொழுது. ஆனால் வருஷத்தை மட்டும் சொல்லலை. எந்த ஆண்டில் நிகர கார்பன் உமிழ்வை 0 குறைக்க இந்தியா இலக்கு கொண்டுள்ளது? 2070. 2070 மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இந்தியா எந்த பஞ்சாமிர்த இலக்கை செப்டம்பர் 30, 2025 எட்டிவிட்டது? எந்த பஞ்சாமிர்த இலக்கை செப்டம்பர் 30, 2025 எட்டிவிட்டது? 500 gigawatts non-fossil energy. தவறு. நீங்கள் ஏ அணியினர் 50% யூசேஜ் ஆஃப் நான் ரினியூவபிள் எனர்ஜி. சரியான விடை. டீட்டெயில்டாக படிக்கிறோம். மின் உற்பத்தியில் 50% மரபுசாரா எரிபொருட்கள் மூலம் எட்டியிருக்கிறது.
இது பஞ்சாமிர்த இலக்குகளில் ஒரு இலக்காகும். சரிங்களா? இப்போ 500 ஜிகாவாட், அதில் 50% வந்து இது மூலியமாகவே வந்திருக்கு, மரபுசாரா மின்சக்தி மூலமாகவே வந்திருக்கு. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி வந்து ஏ அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. ஷில்ப் குரு விருது எந்த துறையைச் சேர்ந்தவருக்கு ஆண்டுதோறும் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது? ஷில்ப் குரு அவார்டு. கிராஃப்ட்ஸ் பர்சன் சார். கைவினை கலைஞர்கள். கைவினை கலைஞர்கள் சம்பந்தப்பட்டமான ஒரு விருது. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இந்திய கைவினைப் பொருள்களை பாதுகாப்பதற்கும் அவற்றை ஊக்குவிப்பதற்கும் அவர்களின் வாழ்நாள் அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையிலும் இந்த விருது வழங்கப்படுகிறது. ரூபாய் 2 லட்சம், ஒரு தங்க நாணயம், ஒரு சால்வை, ஒரு சான்றிதழ் மற்றும் ஒரு தாமிர பத்திரம் விருதாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இப்போ அடுத்த கேள்வி வந்து பி அணியினருக்கு. நல்லா கேளுங்க. ஏஐசிடிஇ லீலாவதி விருது எந்த நோக்கத்திற்காக மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது? ஏஐசிடிஇ லீலாவதி விருது எந்த நோக்கத்திற்காக? வரைபடத்திற்கா? இல்லை, வரைபடம் தவறு. நீங்கள் பட்டு நெசவிற்காக. பட்டு நெசவில்லை. நீங்கள் ஏ அணியினர் இன்ஸ்டிடியூஷனில் உமனோட எம்பவர்மெண்ட்டுக்காக கொடுக்குற. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏஐசிடியினுடைய இன்ஸ்டிடியூஷனில் விமனுடைய எம்பவர்மெண்ட்டு, அவங்களுக்கு கொடுக்குற சமத்துவம், அதெல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். ஏஐசிடியால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் பெண்கள் சமத்துவம் மற்றும் நியாயத்துடன் நடத்துதல், தன்னம்பிக்கையை ஊக்குவித்தல், தொழில்நுட்பத்தில் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தல் போன்ற முயற்சிகளை அங்கீகரிக்கும் பொருட்டு அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. ஏஐசிடியால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் 2 முதல் 5 உறுப்பினர்களை கொண்ட அணியினருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இதில் 2 கட்டாயம் பெண்களாக இருத்தல் வேண்டும். இந்த அணிகள் தங்கள் சேவையை சிறிய வீடியோக்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் உலகெங்கும் ஆண்டுதோறும் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோ டொபாக்கோ. எந்த நாள்? May 31st. மே 31. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். மே 31ஆம் தேதி உலக சுகாதார அமைப்பால் 1987ஆம் ஆண்டு முதல் இது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல அபாயங்கள் குறித்த விழிப்புணர்வை இது ஏற்படுத்துகிறது. தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் இதை வலியுறுத்துகிறது. நேஷனல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம். சரிங்களா? இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். நீங்கள்லாம் ரொம்ப ஆவலாக நிகழ்ச்சியினுடைய முடிவை எதிர்பார்த்துருப்பீங்க. அப்போ முடிவை நம்ம சொல்கிறோம். 16 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 145 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 105 பாயிண்ட்ஸ், சி டீம் 130 பாயிண்ட்ஸ். ஏ டீம் 145 பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, ஃபாலோட் பை சி வித் 130 பாயிண்ட்ஸ். பி அணியினர் 105 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். சி அணியினர் 130 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ முதலிடம் ஏ அணியினர் 145 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை ஏ அணியினர் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். நிறைய நல்ல தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் நிறைய தகவல்கள்லாம் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. நிச்சயமாக உங்களுடைய படிப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு மிக அரிய தகவல்களை எல்லாம் நம்மளால் சொல்ல முடிஞ்சது. நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள். இதில் பங்கு பெறுபவர்கள் கே. சத்யா, ஜி. ஜாஜனா, பி. சுபாஷ், எஸ். நர்மதா, கே. ஜி. அஞ்சனா, ஜி. தர்ஷிகா.